am a very die-hard fan of her. சூப்பர் மேம். நம்ம ரோபோ வந்து கொஞ்ச நேரம் பண்ணாலும் செமையாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். எல்லா ஜென்ரேஷனும் கவர் பண்ணிட்டாங்க. அஜய் கிருஷ்ணா அவங்க சூப்பராக அது உதித் வாய்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வேற லெவலில் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஃபேண்டாஸ்டிக். கில்லி ரீரிலீஸ்ல இந்த 2 பாட்டுமே பண்ணாங்க. அதனால நல்ல ஒரு வைபா இருந்துச்சு. கொக்கரக்கோ அண்ட் அஜய் கிருஷ்ணா வாய்ஸ் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரும் அமேசிங் ப்ரோக்ராம், சூப்பரா நைஸ். Excellent part. Wonderful coordination also. Wonderful. Super, very. ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குது லக்ஷ்மண் ஸ்ருதி. Very good, ma. We enjoyed it in all ways. ஓகே, Thank you so much. Super enjoy பண்ணோம். நல்லா இருந்துச்சுங்களா? சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நல்லா வளரணும். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். வாங்க, எப்படி இருந்தது சார்? சூப்பரா. ஏன்னா எல்லா ஜெனரேஷனுக்கு போன பாட்டும் பாடினாங்க. எம்ஜிஆர் பாட்டுல இருந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வரைக்கும் பாடினாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா. என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாமே ஃபேமிலியோட வந்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஏன்னா எல்லா ஜெனரேஷன் பாட்டும் பாடினாங்க இங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க் யூ so much. ஹாய். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். எல்லா ஜென்ரேஷனும் கவர் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அப்பா கூட வந்திருக்காங்க, அப்பாவுக்கும் கவர் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் 2K கிட்ஸ் 90s 80s எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஃபுல் பேக்கேஜா கொடுத்தாங்க எங்களுக்கு. அதனால இது ரொம்ப நெக்ஸ்ட் டைம் எங்க நடந்தாலும் லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு நாங்க போவோம் கண்டிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. நான் மத்த இடத்துல பாத்துறேன், பட் இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி காமராஜர் அரங்கம்ல ஃபுல் கிரவுடோட பாக்குறது நல்ல ஒரு வைபா இருந்துச்சு. சார், எப்படி இருந்தது சார்? சூப்பரா இருந்தது. எல்லாம் பழைய பாட்டுல சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு பாடினாங்க இங்க? இதுல என்ன பாட்டு? அச்சிக்கோட்டை வாலி பாட்டு. சூப்பர் பாட்டு. என்ஜாய் பண்ணீங்களா சார்? சூப்பர் சார். நெக்ஸ்ட் டைம் கில்லி ரீரிலீஸ்ல இந்த 2 பாட்டுமே பண்ணாங்க. அதனால நல்ல ஒரு வைபா இருந்துச்சு. கொக்கரக்கோ அண்ட் அஜய் கிருஷ்ணா வாய்ஸ் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரும் யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற சாங்ஸ் நம்ம பிரியங்கா, அஜய் கிருஷ்ணா எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம நல்லா பாடினதுனால நல்லா என்ஜாயபிளா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? தேங்க் யூ சார். இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இதே மாதிரி பண்ணணும். நாங்களும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது மேம்? நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணீங்களா? நம்ம ரோபோ வந்து கொஞ்ச நேரம் பண்ணாலும் செமையாக பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மண் ஸ்ருதி வந்திருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சு. ஓகே. 2K கிட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறையா 2K சாங்ஸ்லாம் பாடினாங்க. நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. ரோபோ சங்கர் நடுவில் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஓவராலாக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சூப்பராக பாடினாங்க. அஜய் கிருஷ்ணா அவங்க சூப்பராக அது உதித் வாய்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நல்லா மேம் உதித் குமார் வாய்ஸோட பெரிய ஃபேன் போலியே. ஆமா, அஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சூப்பர் சிங்கர்லேருந்து எல்லா இதுவுமே எல்லா பாடல் பாடுறாங்களே, பிரியங்கா எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். வாரம் பார்க்காம இருக்க மாட்டேன். ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் டைம் கான்செர்ட் நடத்தினா கண்டிப்பா வரும். கண்டிப்பா. ஃபேமிலியா வந்திருக்கீங்களா நீங்க? ஆமா. சூப்பர். ஒரு வீக்கெண்ட் நல்லா ரெண்டா முடிஞ்சு நினைக்கிறேன். எப்படி இருந்தது மேம் கான்செர்ட்? சூப்பரா இருந்தது. என்ஜாய்ட். எல்லா சாங்கும், பழைய சாங், புது சாங், பிரியங்கா இவங்க எல்லாம் நல்லா பாடினாங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நான் நிறைய தடவை வந்திருக்கேன். எஸ்பிபி பாடுறச்ச, சித்ரா மேடம் பாடுறச்ச. I am a very die-hard fan of her. லக்ஷ்மண் ஸ்ருதி. சூப்பர் மேம். நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். மேம் எப்படி இருந்தது மேம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. ஹாய் சார், எப்படி இருந்தது சார்? ஃபேண்டாஸ்டிக். என்ஜாய் பண்ணீங்களா சார்? சூப்பர். சார் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சார்? இதுக்கு முன்னாடி வந்தேன். நிறைய வந்திருக்கீங்க. ஓகே, ஏன்னா பழைய சாங்ல இருந்து புது சாங் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணாங்க. ஆமா. எப்படி இருந்தது சார்? நல்லா, ரொம்ப அருமையா இருந்தது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. அருமையான நிகழ்ச்சி, நல்லா இருந்துச்சு. அமேசிங் ப்ரோக்ராம், சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? லக்ஷ்மண் ஸ்ருதி கான்செர்ட் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணேன். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஆமா. தேங்க்யூ. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா மேம்? ரொம்ப ஏன்னா பழைய பாட்டுல இருந்து புது பாட்டு வரைக்கும் ரொம்ப போட்டாங்க. எக்ஸலென்ட்டா இருந்தது. ஓகே. 2K கிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்தது. அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் இல்லை எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க பாட்டு. என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா. அஜய் கிருஷ்ணா, பிரியங்கா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேற லெவலில் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஆமாம். Thank you. பிரதர், எப்படி இருந்துச்சு பிரதர்? சூப்பரா இருந்துச்சு பிரதர். யங்ஸ்டர் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? நல்லா இருந்தது. ஏன்னா பழைய பாட்டு புது பாட்டு பழைய எல்லாம் பாட்டு புது பாட்டுலாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரா போட்டுருந்தாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நிறைய முறை வந்திருக்கீங்களா? ஏதாவது மாற்றம் இருக்கா லக்ஷ்மண் ஸ்ருதியில? ரொம்ப நாளா போட்டு சூப்பரா நல்லா பண்ணிருக்கேன். என்ஜாய் பண்ணீங்களா சார்? சூப்பர். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு உங்க ஏஜுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுலாம் போட்டாங்களா? என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? என்னென்ன பாட்டு போட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி? அரபி குத்துலாம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? நல்லா தூங்காம ஃபுல்லா பாத்தியா? ஆமாவா? நல்லா இருந்தது ப்ரோக்ராம், நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாம் ரசிக்கிற மாதிரி எல்லா வருட சாங்கு அந்த பாட்டுகள் எல்லாமே நல்லா. அதாவது இது நாங்கள்லாம் பழைய காலத்தில் எங்கள் வில்லேஜில் வந்து
பாட்டு கச்சேரின்னு சொல்லி ஓடுவோம். அதே மாதிரி லட்சுமண் சிறி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மயில்சாமி எல்லாம் இதில் தான் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வெல்ல வந்து அவங்க அந்த குஷிப்படுத்துறது மயில்சாமி லட்சுமண் சுருதியில தான் அவருடைய இதை இப்போ வாழ்க்கை தொடக்கம் நடந்துச்சு. ஆமாம் ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி லட்சுமண் சுருதி நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடி இருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுக்காக நாங்கள் வந்ததுல ரொம்ப சுத்தம். ரொம்ப வருஷமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் லக்ஷ்மண் சுத்தி நடந்திருக்கு. அது எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா ஜாலியாக இருக்கு. இவ்வளோ அரங்கு நிறைந்த எல்லாருமே இருந்து பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களும் எங்கள் கல்யாண நாளில் நாங்கள் எங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ரீஎன்ட்ரியாக வந்திருக்கோம். நானும் என் மிஸ்ஸஸும் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். பசங்களுக்கு எங்க பசங்களுக்கு நாங்க இப்ப தேங்க் யூ நம்பர் 1 கச்சேரி. சூப்பர். லக்ஷ்மண் சுருதி எப்பவுமே தூள், எப்பவுமே தூள். அது எப்பவுமே இப்போ அடிக்கடி வருது, எப்பவும் வருது. அவர் எங்க நடத்தினாலும் நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். நிறைய எல்லா சாங், பழைய சாங், புது சாங் எல்லாமே போட்டாங்க. ஆமா சார், எல்லாமே என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, தேங்க்ஸ். எப்படி இருந்ததுங்க? சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா. சூப்பர். பிரதர் சார் எப்படி நல்லா இருந்துச்சு சார். என்ஜாய் என்ஜாய் பண்ணோம். பண்ணீங்களா? ஓகே சார். சூப்பர் சார். எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? Excellent. Wonderful coordination also. ஓகே. Wonderful. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வரேன், எப்பவும் வருவேன். எப்பவுமே வருவீங்க. Yes. ஓகே. Thank you. தேங்க்யூ மேம். இதை எப்படி மிஸ் பண்ணிடக்கூடாது, அக்கா மாலதி அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விளையாடணும். ஓகே, அதான் உள்ள போகிறோம். சூப்பர். ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு வரீங்கன்னா என்ன வைப்ல வருவீங்கண்ணா? எந்த பாட்டு போட்டாலும் ஆடணும், அவ்வளோதான். வெறி இறக்கும் இருக்கு எல்லாத்துலயும். மேம் கேட்டுக்கிறதுல மேம் லக்ஷ்மண் சுதி என்னங்க எங்க மியூசிக் டீமை போய் எங்ககிட்டயே கேக்குறீங்க, எப்படி என்னன்னு கேக்குறீங்க. நானே லேட்டா வந்துட்டேன்னு பதட்டத்துல இருக்கேன். நான் முதல்ல குத்து விளக்கு ஏத்துனதுல இருந்து எண்டு கேட்டை க்ளோஸ் பண்ற வரைக்கும் இருக்குன்னு நினைச்சா ஒரு 4-5 ஈவெண்ட்டுக்கு இன்னைக்கு மாட்டி விட்டாரு. சுத்திக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். அதான் இவர் சொன்ன மாதிரி பாட்டு ஆரம்பிக்கும் போது விசில் அடிக்க ஆரம்பிக்கணும், முடியும் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களா நாங்களா அப்படிங்கறத போட்டி போட்டு பாக்கலாம். அந்த ஒரு இது, ஏன்னா கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்க. அப்ப 2 கரும்பு தின்ன, இந்த பக்கம் 6 என்ன சொல்றது 80s, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2K எப்படி இருக்கும் பாத்தீங்களா? வேற மாதிரி போட்டியா இருக்கு. 90s. நான் எப்பவுமே 2K கிட்ஸ் தான். 22 கிட்ஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் அபௌட் யூ திங்கிங் மீ? அதுக்கு மேல இங்கிலீஷ் வராது, பாட்டு போலாம். வணக்கம் பிரியா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குயிலின் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஓகே, அதோட கட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? லைஃப் நல்லா போகுது. நல்லா போயிட்டு இருக்கியா? இன்னைக்கு லக்ஷ்மண் சுதி மியூசிக்கல் நைட் பயங்கரமான பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதில் நீங்க பாட்டு பாட போறீங்க. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி ஹாப்பி. ஏன்னா லக்ஷ்மண் ஸ்ருதி பேண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போவுமே ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஒரு பேண்ட். அண்ட் இவ்வளோ வருஷமாக அது ஸ்டில் அவங்க மேலே மேலே தான் போயிட்டே இருக்காங்க. நான் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தேர் ஈவெண்ட். பயமா இருக்குமா? எப்படி நமக்கு முன்னாடி ஒரு 2000 பேர் 3000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை காலம் நடுங்கிருச்சு, லிரிக்ஸ் எல்லா ஸ்டேஜும் கை கால் நடுங்கும். ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுற வரைக்கும், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிரும். செட் ஆயிரும் இல்லையா? லிரிக்ஸ்லாம் தப்பா பாடிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? லிரிக்ஸ் தப்பா பாட நாங்களே லிரிசிஸ்ட் ஆகியா மாற்றி பாடுவோம். ஸ்பாட்ல என்ன வருது நல்லா போட்டு சமாளிச்சிருது. என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க பாட்டு பாடும்போது? பாட்டு பாடும்போது நீங்கள் சொன்ன லிரிக்ஸ் மறக்கலாம். அந்த ஸ்மோக் போடும்போது ஸ்மோக் லிரிக்ஸை மறைக்கும், தொண்டைக்குள்ள போகும், அது ஆகலாம். அதுக்கு இடையில என்ன வரலாம்? ஆடியன்ஸ்லாம் சத்தம் போட்டு கத்துவாங்க, அதுல மறந்து அது பிரச்சனை இல்ல. கொட்டாவிலாம் வருமா? பாட்டு கொட்டாய் வராது, விக்கல் வரும். விக்கல் வரும்போது நல்ல ஒரு ஹை பிட்ச் பிடிச்சு போயிட்டு இருக்கும்போது பாடும்போது வராது, பாடுறதுக்கு முன்னாடி வரும். அது கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் பாடணும். இப்போ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிச்சாலும் விக்கல் நிக்கல, தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அது சம்டைம்ஸ் போயிடும். சில நேரத்துல எனக்குலாம் போனதே கிடையாது. ஆமா, போகவே போகாது. வெயிட் பண்ணி நின்று அப்புறம் பாடிருக்கோம். ஓகே ஓகே. ஆனா இன்ட்ரெஸ்டிங்லி என்ன ஆகும்னா, பாடும்போது மட்டும் அந்த 2 மினிட்ஸ்க்கு விக்கல் வராது. அப்படியா? ஆமா, அது ஏன்னு தெரியல. மேபி அந்த ஒரு இன்டென்ஷனாலயா என்னன்னு தெரியல. கடவுள் அங்க இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நீ நல்லா பண்ணு மகளே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? சூப்பர். எங்களுக்காக இங்க பாட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு எக்ஸ்க்ளூசிவா. ஆமா, என்ன பாட்டு பாடலாம்? காதல் பிசாசு. அந்த வைப் போயிட்டு இருந்துச்சு, பயங்கர வைபா இருந்துச்சு. அதான் யோசிச்சேன், அதுக்கு வந்து அஜய் கிருஷ்ணா வந்தாதான் கரெக்டா இருக்கும். அதனால நான் வேணா உதிசார் எடுத்துறேன் வாய்ஸ். பாடுறீங்களா? வேண்டாங்க. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி புட்டு அழக ஒதுக்கி வைக்கலாமா ஏ மாமா, புது ரோசானா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு
ஏ செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா